அது கரப்ஷன் ஃபேக்ட் அப்படின்னு நீங்க பேசுறீங்க, ஊழலை பற்றி பேசுறீங்க. முதல்ல எனக்கு அதுலயே ஒரு பேசிக் கிரவுண்ட்ஸ் என்னன்னா, விஜய்க்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறது என்ன காரணம்? ஏன் பேசக்கூடாது? ஆமா, பேசக்கூடாது. வருங்கால சிஎம் கேண்டிடேட் அவர் பேசக்கூடாது என்ன? நீங்க பேசலாம் சார். இது வரைக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி நடத்தினா பேசிருக்கலாம். 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. என்னுடைய நண்பர்களே 4 பேர் உங்களை வச்சு படம் எடுத்திருக்காங்க. 150 கோடியில 90 கோடி தான் ஒயிட், 60 கோடி பிளாக்ல தான் வாங்குறீங்க. கருப்பு பணம்ங்கிறது என்ன? கரப்ஷன் ஃபேக்ட் தான். வரி கட்டாமல் அரசாங்கத்தை ஏமாத்தி நீங்க ஒரு பணத்தை வச்சு உங்க ஆடம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னா அது கரப்ஷன். கரெக்ட் தானே? அப்ப நீங்க 60 கோடி ரூபாய் கருப்பு பணம் நாளைக்கு நீங்க லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா, அப்ப நாளைக்கு நீங்க கரப்ஷனை பற்றி பேசுவதற்கு நீங்கள் கரெக்டான ஆளா? அப்படியே பேசினாலும் குடும்பத்தை வைத்து திராவிடத்தை வைத்து நாளைக்கு இங்க ஒரு கட்சி நாட்டை சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு பேசுறாரு. நீங்க கன்விக்டட் சிஎம் ஒருத்தவங்க இருக்காங்க சார், அதை மறந்துட்டீங்களே. ஜெயலலிதா பத்தி ஏன் பேசல? சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, ஏன் பேசல? அதிமுக அவ்வளவு அமைச்சர்கள் பேர்லயும் ஊழல் வழக்கு இருக்கு, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி. எல்லாமே நாளைக்கு கரப்ஷன் ஆக்ட் வாங்கினாங்க. ஏன் நாளைக்கு நீங்க ஸ்பெசிபிக்கலா உங்களை பத்தி பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஊழல் தலைவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க. நீங்க ஏன் அவங்க உள்ள கொண்டுட்டு வரல? வெறும் திமுக